ஹலோ எவ்ரிஒன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த லிவர். லிவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்கன். ஏன்னா இதுக்கு நம்ம பாடியில் ரொம்ப ரொம்ப வைட்டலான நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லெட்ஸ் பிகின். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவரில் லிவரோட ப்ரைமரி அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, தட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன், ப்ரொடக்ஷன் ஆஃப் பைல் இல்லை சிந்தசிஸ் ஆஃப் பைல். அதாவது பைல் அப்படிங்கிற ஒரு பொருளை சிந்தசைஸ் பண்ணுது இல்லைனா ப்ரொடக்ஷன் பண்ணுது. இதுதான் லிவரோட முக்கியமான வேலை. அந்த பைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் யூஸ்வலாக கார்போஹைட்ரேட் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ப்ரோட்டீன் டைஜஸ்ட் ஆகும். ஆனால் ஃபேட் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகாது. ஃபேட்டு டைஜஷன் வந்து டைரெக்டாக நடக்காது. அந்த ஃபேட் டைஜஷனுக்கு இந்த பைல் அப்படிங்கிற பொருள் கண்டிப்பாக தேவை. இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேட் இருக்கிற பொருள் நிறைய சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம பாடியில் பைல் வந்து நிறைய செக்ரேட் ஆகும். ஏன்னா அந்த ஃபேட்டை அப்சார்ப்ஷன் பண்ணுறதுக்காக லிவர் வந்து பைலை செக்ரேட் பண்ணி அனுப்பிவிடும். அது ஏன் அப்படின்னா பைல் இஸ் இன்வால்வ் இன் அப்சார்ப்ஷன் ஆஃப் ஃபேட் ஃப்ரம் ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் எல்லா பொருட்களும் அப்சார்ப்ஷன் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ். அதில் ஃபேட் அப்சார்ப்ஷன் தானாக நடக்காது, அதுக்கு பைல் வந்து தேவைப்படும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன். அதாவது லிவரோட ஃபங்க்ஷன் வந்து பைல் செக்ரேட் பண்ணுறது. அந்த பைலோட ப்ரைமரி ஃபங்க்ஷன் வந்து இது. அண்ட் ஆல்சோ விட்டமின் கேயும் வந்து நார்மலாக அப்சார்ப்ஷன் ஆகாது, அதுக்குமே இந்த பைல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஓவரால் இந்த பைல் இருந்தால் தான் இந்த மாதிரி நம்ம பாடிக்கு எசென்ஷியலான ஃபேட்டு விட்டமின் கேலாம் அப்சார்ப்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷனை பண்ணுறது இந்த லிவர் தான். அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் பைல், ப்ரொடக்ஷன் அப்புறம் எக்ஸ்க்ரீஷன் கூட சொல்லலாம். ஏன்னா பைல் அங்கே செக்ரேட் ஆகி அந்த இடத்துலேருந்து எக்ஸ்க்ரீட் ஆகி தான் வந்து அங்கேருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு மூவ் ஆகி போகும். ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் பைல். அண்ட் இந்த பைலோட ஸ்டோரேஜ் தான் வந்து கால் பேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் நம்ம மைண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கால் பேட்டரில் தான் பைல் ஆக்சுவலாக செக்ரேட் ஆகுது இல்லை ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு நினச்சிப்போம். அப்படி கிடையாது. லிவரில் தான் பைல் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும், ஸ்டோரேஜ் தான் வந்து கால் பேட்டரில் நடக்கும். இதுதான் ப்ரைமரி ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், எக்ஸ்க்ரீஷன் ஆஃப் பிலிருபின், கொலஸ்ட்ரால், ஹார்மோன்ஸ் அண்ட் சம் ட்ரக்ஸ். நம்ம எடுத்துக்கிற நிறைய ட்ரக்ஸ் இருக்குது இல்லையா, லைக் நமக்கு ஃபீவராக இருக்குன்னு ட்ரக்ஸ் எடுத்துப்போம், இல்லை ஏதாவது ஒரு டிசார்டருக்கு வந்து நம்ம ட்ரக்ஸ் எடுத்துப்போம், ஹெட்டேக்காக இருக்குன்னு ட்ரக்ஸ் எடுத்துப்போம். இதில் டாக்ஸிக்கான ட்ரக்ஸ் கூட இருக்குது, இதில் கார்சினோஜன்ஸ் கூட இருக்குது. இந்த மாதிரி டாக்ஸிக்கான பொருட்கள்லாம் நம்ம பாடி விட்டு எலிமினேட் பண்ணுறதுல எக்ஸ்க்ரீஷனில் லிவருக்கு முக்கியமான வேலை இருக்குது. பர்டிகுலராக ட்ரக்ஸ், அப்புறம் ஒரு சில ஹார்மோன்ஸ் அண்ட் ஆல்சோ கொலஸ்ட்ரால் அண்ட் பிலிருபின். இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்து நம்ம பாடியை விட்டு எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுல லிவருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நெக்ஸ்ட் தேர்ட் ஃபங்க்ஷன், ஃபில்ட்ரேஷன் ஆஃப் பிளட். நம்ம இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் ஸ்ப்ளீன் பற்றி பார்த்துருப்போம். அந்த ஸ்ப்ளீன் வந்து பிளட்டை ஃபில்டர் பண்ணும். ஸ்ப்ளீன் தான் ஆக்சுவல் ஃபில்டர். லிவரை வந்து ஒரு ஃபில்ட்ரேஷன் பண்ணுற ஒரு யூனிட் தான், ஆனால் ஸ்ப்ளீன் அளவுக்கு பண்ணாது. ஸ்ப்ளீன் வந்து ஒரு ப்ரைமரி ஃபில்ட்ரேஷன், பட் லிவருங்கிறது வந்து ப்ரைமரி கிடையாது. ஆனால் இதுவும் வந்து பிளட்டை ஃபில்டர் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம பிளட்டில் ஏதாவது ஒரு டாக்ஸின் இருந்துச்சுனாலோ, இல்லை கார்சினோஜன் இருந்துச்சுனாலோ, இல்லை பாக்டீரியா இருந்துச்சுனாலோ அதை வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்து கில் பண்ணும். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு லிவரில் பர்டிகுலராக ஒரு செல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு பேர் குப்ஃபர் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குப்ஃபர் செல்ஸுங்கிறது அதுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டு நேம். ஆனால் இது ஆக்சுவலாக பேசிக்கலி பார்த்திங்கன்னா தீஸ் ஆர் மேக்ரோஃபேஜஸ். மேக்ரோஃபேஜஸ்ங்கிறது என்னது? ஃபேகோசைட்ஸ். ஃபேகோசைட்ஸுங்கிறது இம்யூனிட்டியில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ பிளட்டை ஃபில்டர் பண்ணுறதும் லிவரோட ஒரு முக்கியமான வேலை தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபங்க்ஷன், டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ். நிறைய ட்ரக்ஸ் வந்து நம்ம பாடியில் சைடு எஃபெக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி டாக்ஸிக்கான ட்ரக்ஸ் எல்லாம் டீடாக்ஸிஃபை பண்ணோம். அப்படின்னா அந்த ட்ரக்கை வேறு ஒரு ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணிடும், இல்லை சேஞ்ச் பண்ணிடும். இதுக்கு பேர் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவோம். அதாவது பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ஒரு ஆக்டிவ் ட்ரக்கை இன்ஆக்டிவாக மாறுறதும், இல்லை ஒரு இன்ஆக்டிவ் ட்ரக்கை ஆக்டிவாக மாறுறதுக்கு பேரும் பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். அது ப்ரைமரியாக எங்கே நடக்கும்னு கேட்டிங்கன்னா லிவரில் தான் நடக்கும். ஸோ லிவர் இஸ் த ப்ரைமரி சைட் ஃபார் டீடாக்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ். ஈவன் நம்ம சாப்பிட்ற ஆல்கஹால் இருக்குது இல்லையா, லைக் நம்ம ஆல்கஹால் நிறைய எடுத்துட்டோம்னா லிவர் பாதிப்பு வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கும் போது லிவரோட ஒர்க்லோடு ரொம்ப அதிகமாகுது. அதனால தான் லிவருக்கு வந்து பாதிப்பு வரும். மற்றபடி லிவரோட ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷனே வந்து ஆல்கஹாலை டீடாக்ஸிஃபை பண்ணுறது தான் லிவரோட ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஆல்கஹால் இல்லை வேறு ஏதாவது டாக்ஸிக்கான பொருட்கள், நம்ம தெரிஞ்சு சாப்பிட்ற டாக்ஸிக்கான பொருட்கள், இல்லை தெரியாமல் நம்ம பாடிக்குள்ளே போகிற டாக்ஸிக்கான பொருட்கள், இந்த மாதிரி நிறைய டாக்ஸின், நிறைய ட்ரக்ஸு, இது எல்லாமே டீடாக்சிஃபிகேஷன் நடக்கிற இடம் வந்து இந்த லிவர் தான். ஸோ லிவர் வந்து ப்ரைமரியாக ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ்னால் நான் சொன்ன ஃபஸ்ட்டு பாயிண்ட், இது பைல் செக்ரேட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது இந்த இம்யூனிட்டிலாம் கூட அதெல்லாம் ஒரு மைனர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது முக்கியமானது இந்த டீடாக்சிஃபிகேஷன் பர்பஸ். இந்த மாதிரி ஒரு சில வைட்டலான ஃபங்க்ஷன்ஸை வந்து லிவர் பண்ணும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், மெட்டபாலிசம் ஆஃப் ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ். மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா,
இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம கார்போஹைட்ரேட் எடுத்துக்கிறோம், அது என்ன பர்பஸ்க்காக எடுத்துக்கிறோம், நமக்கு எனர்ஜி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்துப்போம். அப்படி அந்த கார்போஹைட்ரேட் வந்து பிரேக் டவுன் ஆகி இல்லை சேஞ்ச் ஆகி நமக்கு எனர்ஜி ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆகுது இல்லையா, இந்த டோட்டல் ப்ராசஸ்க்கு பேர் தான் மெட்டபாலிசம். இதுவே ப்ரோட்டீன்ஸ் எடுத்துட்டோன்னா அது வந்து பில்டிங் பிளாக், நம்ம செல்ஸ் ரீப்பேர் ஆகிறதுக்கும் க்ரோ ஆகிறதுக்கும் ப்ரோட்டீன் ஹெல்ப் பண்ணும். அப்படி ப்ரோட்டீன் பிரேக் டவுன் ஆகி அது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுது இல்லையா, இதுக்கு பேர் மெட்டபாலிசம். இந்த மாதிரி நம்ம பாடி ஒரு பொருளை யூட்டிலைஸ் பண்ணுது இல்லையா, அதுக்கு பேர் தான் மெட்டபாலிசம். அந்த மெட்டபாலிசமில் லிவருக்கு முக்கியமான வேலை இருக்குது. பர்டிகுலராக கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட், இது 3 தான் ரொம்ப முக்கியமான நியூட்ரியன்ஸ் ஃபார் அவர் பாடி. இது 3த்தையுமே மெட்டபாலிசம் பண்ணுறதுல லிவருக்கும் ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்சைம் ஆக்டிவேஷன். இந்த லிவரில் வந்து மெட்டபாலிசம் நடக்கும்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லியிருந்தோமா, இது நீங்கள் ஃபார்மகாலஜி படித்தவங்களுக்கு இது ஜென்ரலாகவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா லிவரில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, சைட்டோக்ரோம் P450 சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த சைட்டோக்ரோம் P450ங்கிறது ஒன்றும் இல்லை, இதில் ஏகப்பட்ட என்சைம்ஸ் வந்து செக்ரேட் ஆகும். இந்த எல்லா என்சைம்ஸும் என்ன பண்ணுன்னா நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து கேரி பண்ணும். இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு டேர்ம் என்ன சொல்லலாம்னா என்சைம் ஆக்டிவேஷன் இல்லை என்சைம் இண்டக்ஷன். லிவரில் தான் என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகும். நிறைய என்சைம்ஸ் இருக்குது. இந்த எல்லா என்சைம்க்கும் காமனான ஒரு நேம் தான் சைட்டோக்ரோம் P450 சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் இருக்கிற இடமே லிவர் தான். ஸோ லிவர் இஸ் த ப்ரைமரி சைட் ஆஃப், இதுக்கு முன்னாடி டீடாக்சிஃபிகேஷன் பார்த்தோம், அதே மாதிரி மெட்டபாலிசம் இல்லை பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுவும் லிவர் தான். ஸோ இதுவும் வந்து ஒரு ப்ரைமரி ஃபங்க்ஷன், அதாவது என்சைம் ஆக்டிவேஷன். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், இப்போ இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது. இதுவும் வந்து ப்ரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் லிவர்னே சொல்லலாம். என்னென்னா ஸ்டோரேஜ் ஆஃப் கிளைக்கோஜன். கிளைக்கோஜன்கிறது என்னது, குளுக்கோஸோட ஒரு ஸ்டோரேஜ் ஃபார்ம் தான் கிளைக்கோஜன். குளுக்கோஸ் வந்து எங்கேயும் போய் ஸ்டோர் ஆகாது, குளுக்கோஸு கிளைக்கோஜனாக மாறி தான் ஸ்டோர் ஆகும். அப்படி குளுக்கோஸ் வந்து கிளைக்கோஜனாக மாறினதுக்கப்புறம் ப்ரைமரியாக ஸ்டோர் ஆகிறது லிவரில் தான். அதுக்காக லிவரில் மட்டுமே ஆகும்னு கிடையாது, லிவர் அப்புறம் ஸ்கெலிட்டல் மசில், இது ரெண்டும் தான் ப்ரைமரி சைட். இதை தாண்டி ஒரு மைனர் அமௌண்ட் வந்து நம்ம பிரெயின்லேயும் ஸ்டோர் ஆகும் அண்ட் ஆல்சோ அடிப்போஸ் டிஷ்யூலையும் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா லிவர் இஸ் த ப்ரைமரி சைட் ஆஃப் கிளைக்கோஜன் ஸ்டோரேஜ். ஸோ ப்ரைமரி சைட்டுன்னே கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம், இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கிளைக்கோஜனோட ப்ரைமரி ஸ்டோரேஜ் வந்து லிவர். இது வந்து நமக்கு எப்போல்லாம் வந்து குளுக்கோஸ் நம்ம பாடியில் கம்மியாக இருக்கோ அப்போல்லாம் லிவர் வந்து கிளைக்கோஜனை ரிலீஸ் பண்ணி குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் பண்ணோம். எப்போல்லாம் நம்ம குளுக்கோஸ் வந்து நிறைய எடுத்துக்கிறோமோ அப்போல்லாம் அதை கிளைக்கோஜனாக மாற்றி லிவரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம், தேவையானப்போ வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஸோ அது மூலயமா வந்து கிளைக்கோஜனை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு லிவர் வந்து ஒரு ப்ரைமரி சைட்டாக ஃபங்க்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டோரேஜில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்டோரேஜ் ஆஃப் விட்டமின்ஸ். இந்த லிவரில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் வந்து ஸ்டோர் ஆகும், மெயினாக ஃபேட் சாலிபிள் விட்டமின். ஃபேட் சாலிபிள் விட்டமின் எதை சொல்லுவோம், விட்டமின் A, D, E, K, இந்த 4 விட்டமினும் ஸ்டோர் ஆகிறது லிவரில் வந்து ஸ்டோர் ஆகும். அண்ட் ஆல்சோ விட்டமின் பியில் B12 அந்த டைப் மட்டும் இங்கே ஸ்டோர் ஆகும், மீதி இருக்கக்கூடிய டைப்லாம் அதர் ஏரியாஸ் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ ஃபேட் சாலிபிள் விட்டமின் அலாங் வித் விட்டமின் B12 விச் இஸ் வாட்டர் சாலிபிள், இதெல்லாம் வந்து லிவரில் தான் ஸ்டோர் ஆகும். அண்ட் ஆல்சோ என்சைம்ஸோட ஸ்டோரேஜும் இங்கே தான் நடக்குது. ஸோ 3 ஸ்டோரேஜ் பார்த்துருக்கோம், ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு கிளைக்கோஜன், அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், தென் என்சைம்ஸ். இந்த 3 பொருட்களும் ஸ்டோர் ஆகுறது வந்து லிவரில் தான் ஸ்டோர் ஆகுது. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் சிந்தசிஸ் ஆஃப் பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் லைக் ஆல்புமின். நம்ம பிளாஸ்மா ப்ரோட்டீன்லேயே அபண்டன்ட்னா எதை சொல்லுவோம், ஆல்புமின். அதாவது நம்ம பிளாஸ்மா ப்ரோட்டீனில் 3 டைப் இருக்கும், ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். இதில் ஆல்புமின் தான் வந்து அளவுக்கு அதிகமாக, அதாவது ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஆல்புமின். அந்த ஆல்புமின் சிந்தசைஸ் ஆகிறது லிவரில் தான். லிவரில் தான் ஆல்புமின் வந்து சிந்தசைஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் அது வந்து பிளட்டில் ரிலீஸ் ஆகி இட் வில் பி சர்க்குலேட்டட் இன் த பிளாஸ்மா. அதனால தான் அதுக்கு பேர் பிளாஸ்மா ப்ரோட்டீன் அப்படின்னு கூட சொல்கிறோம். இது வந்து ஒரு சிந்தசிஸ். தென் இதே சிந்தசிஸில் இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது, தட் இஸ் சிந்தசிஸ் ஆஃப் ஆன்ஜியோடென்சினோஜன். இந்த ஆன்ஜியோடென்சினோஜன் அப்படிங்கிறது நம்மளோட பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அதை ரெகுலேட் பண்ணுறது என்னது, ஆன்ஜியோடென்சின் 2ன்னு சொல்லுவாங்க. அந்த ஆன்ஜியோடென்சின் 2 ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆன்ஜியோடென்சின் 1 ஆன்ஜியோடென்சினோஜன்லேருந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஆன்ஜியோடென்சினோஜன் தான் லிவரில் வந்து செக்ரேட் ஆகுது, அதாவது லிவரில் வந்து சிந்தசிஸ் ஆகுது. ஸோ லிவர் இஸ் த சைட் ஆஃப் synthesis of plasma protein and angiotensinogen. Next இதே மாதிரி சிந்தசிஸில் இன்னொரு ஃபங்க்ஷன் கூட இருக்குது, தட் இஸ் synthesis of most clotting factors. அதாவது clotting factorsல நிறைய clotting factor வந்து சிந்தசைஸ் ஆகிற இடம் வந்து லிவர் தான். clotting factorsல வந்து இந்த 12 டைப் இருக்கும் இல்லையா, அதில் மோர் தென் 9 or 10 வந்து இந்த லிவரில் தான் வந்து சிந்தசிஸ் ஆகும். ஸோ சிந்தசைஸ் மட்டுமே என்னென்ன பார்த்துருக்கோம், பிளாஸ்மா ப்ரோட்டீன் பார்த்துருக்கோம், தென் ஆன்ஜியோடென்சினோஜன், அப்புறம் clotting factors. இந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து லிவரில் சிந்தசைஸ் ஆகும், அதாவது இந்த இடத்துல உருவாகி அதுக்கப்புறமா அது மற்ற இடத்துக்கு போய் அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பண்ணும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ், இந்த லிவரில் வந்து குப்பர் செல்ஸ்ன்னு சொல்லி ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்கும் இல்லையா, இது என்னென்னு சொன்னேன், மேக்ரோஃபேஜஸ். பேசிக்கலி இது மேக்ரோஃபேஜஸ்.
மேக்ரோஃபேஜஸ் இன்வால்வ் இன் இம்யூனிட்டி. இப்போ லிவரில் வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்குது இல்லையா, பாக்டீரியா வைரஸ்லாம் வருது. அந்த மாதிரி வரும்போது அதை கில் பண்ணுறதுக்கு செல் வேணும் இல்லையா, அந்த செல் தான் இந்த குப்பர் செல்ஸ், அதாவது மேக்ரோஃபேஜஸ். மேக்ரோஃபேஜஸ் ஆர் நேச்சுரலி ஃபேகோசைட்ஸ். ஃபேகோசைட்ஸ்னால் இப்போ இது வந்து ஒரு பாக்டீரியால் வைரஸ்னு வச்சுக்கோங்க, இது ஃபேகோசைட். பக்கத்தில் போய் இதை முழுங்கிட்டு அதை கில் பண்ணிவிட்டு அப்புறம் ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அவ்வளோதான், இதுக்கு பேர் தான் ஃபேகோசைட்ஸ். ஸோ மேக்ரோஃபேஜஸ் இங்கே லிவரில் நிறைய ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதுக்கு பேர் குப்பர் செல்ஸ். இந்த குப்பர் செல்ஸுங்கிறது நம்ம லிவரில் மட்டும்தான் பார்க்க முடியும், அந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் செல்ஸ். இந்த செல்ஸோட முக்கியமான ஃபங்க்ஷன் வந்து இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணுறது, பர்டிகுலராக லிவரில். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லிவர். இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேட்டுக்கோங்க. நான் ஏதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இந்த லெக்சர் வீடியோஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன், ரிலேட்டட் டு ஃபார்மகாலஜி அண்ட் ஹியூமன் அனட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. அதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட் இருக்கோ அதில் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை தவிர ஜாப் வேகன்சி பற்றி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 1 மார்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி யூடியூப்பில் வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே மேலே கார்டில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கூட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா வீடியோஸோட லிங்க்கும் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. இந்த 1 மார்க்லாம் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கோ, இல்லை நீங்கள் டிஃபார்ம் எக்ஸிட் எக்ஸாம் எழுதுறீங்க, இல்லை உங்கள் எக்ஸாமுக்கு வந்து பேசிக்கலி நீங்கள் மெடிசன் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா இந்த 1 மார்க்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென்ஸ் பை ஃப்ரம் வசந்த் முருகேசன்.